அனைவருக்கும் இனிய வணக்கம். TSS செல்வம் நடாத்துகின்ற இந்த நிகழ்வு அறிவோம் தெளிவோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் அம்மாக்களின் பெருமை பற்றி பேச போகின்றோம். இங்கு இணைந்திருக்கிற எல்லோருக்கும் இனிய வணக்கம். அதாவது 12/5 ஜெர்மனியில அம்மாக்கள் தினம் கொண்டாடினார்கள். அதனை முன்னிட்டும் அம்மாக்களுக்கு என்று ஒரு தினம் இருக்கிறதை நாங்கள் அறிவோம் எல்லோரும். ஆகவே ஏன் அந்த பெருமை, அம்மாக்களுக்கு ஏன் அந்த பெருமை கொடுக்கணும், ஏன் அம்மாவின் பெருமையை பேச வேணும் என்ற விடயங்கள் ஊடாக இன்றைய நகர்வு இடம்பெற போகிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக லண்டனில் இருந்து பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வனும், இந்தியாவிலிருந்து வனிதா உதவி பேராசிரியரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு, எல்லோருமே தாய் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பதனால் அந்த தாயின் பெருமையை பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த நேரத்தில் எல்லோருக்கும் கிட்டியுள்ளது. அந்த வகையிலேயே இப்பொழுது நாங்கள் எப்படி வருவோம் வேண்டாம், எப்பொழுதும் சொல்ல, தாயின் மடியில் தலைவை தீர்ந்தால் துயரம் தெரிவதில்லை என்று ஒரு கவிஞர் அழகாக பாடியிருக்கிறார். நாங்க பார்த்தோம்னா அம்மாவுக்கு இணை ஒன்றுமே இல்லை. அப்படியான ஒரு அம்மாவை நாங்கள் பெருமைப்படுத்தணும், மகிழ்ச்சி படுத்தவனும், அவ இருக்கிற காலங்களில் எங்களோட இன்பமாக இருக்க வேண்டும். இவற்றிற்காக நாங்கள் ஒரு விழிப்புணர்வாகவே இந்த அறிவோம் தெளிவோம் ஊடாக அன்னையின் பெருமையை பேச போகிறோம். முதலில் நாங்கள் வனிதா அவர்களிடம் வருகின்றேன். வனிதா, அம்மா என்றவுடன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? TSS கழகம் வழங்கும் இந்த அம்மாவை பற்றி நினைப்பதும் பெருமை, அம்மாவை நினைத்தாலே இனிமை. அப்படிப்பட்ட அம்மாவின் பெருமைகளை சொல்வதற்கு வருகை தந்திருக்கும் பேச்சாளர் திருச்செந்தூர் பத்மலோஜினி மேடம் அவர்களுக்கும், தலைமை தாங்கி சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களது தமிழ்மணி நகுலா சிவநாதன் அம்மா அவர்களுக்கும், நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா என்றாலே அன்பு. அம்மாவை நினைச்சாலே ஒரு இனிமைதாங்க. என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது அம்மா கிட்ட இருந்துதான் நம்ம கத்துக்கறணும். அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காதுன்னு இல்ல, அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். குழந்தைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பிடிக்கும். அவங்க என்னன்னு கேட்டீங்க, அவ ரொம்ப விலை மதிக்க முடியாதத என்னன்னு சொல்றோம், வைரம்னு சொல்றோம். அந்த மாதிரி சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம அம்மா. ஏன்னா அவங்க தன்னுடைய உதிரத்தை பாலா ஆக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறவங்க. எல்லாரும் இது எனக்கு வேணும், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட சில பேர் பழகுவாங்க. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுறது அம்மான்ற அந்த 3 எழுத்து தாங்க. கவிதைன்னு என்னை கேட்டா, ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, 3 எழுத்து கவிதையில அம்மா அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதையா நான் சொல்லுவேன். அம்மான்றதுக்குள்ள எல்லாமே அகிலமும் அடக்கம் அப்படின்ற மாதிரிதான் அம்மான்றவங்க. ஏன்னா அதுல நிறைய இடையில சொல்லலாமா, இல்ல நம்ம பேசிக்கிறோமா? சுத்தி நாங்கள் ஒரு சுழற்சியாக வருவோம். நீங்கள் அம்மா என்றவுடன், அதாவது என்ன என்று கேட்டால், அம்மா என்றவுடன் அன்பு உள்ளவள் தான் அந்த தாய் என்று அழகாக சொன்னீர்கள். அதை விட எத்தனையோ வைரங்களுக்கு, தங்கங்களுக்கு ஒரு பெருமதி இருக்கும். ஆனா அம்மா என்ற ஒரு விலைமதிக்க முடியாத வைரம், அதாவது விலைமதிக்க முடியாத பொக்கிசம் அல்லது விலைமதிக்க முடியாத செல்வம் என்றே நாங்க சொல்லிக் கொள்ளலாமா? பொக்கிசம் என்றையும் சொல்லிக் கொள்ளலாம். அப்படியான அம்மா உதிரத்தை பாலாக்கி குழந்தைக்கு ஊட்டுகின்ற ஒரு உன்னத தாய். இந்த பெருமையை அழகாக சொன்னீர்கள், நன்றி. இப்பொழுது பத்மலோஜினிடம் வருகிறோம். பத்மலோஜினி, உங்களுக்கு அம்மா என்றவுடன் உடனடியாக என்ன வருகிறது? இப்ப உங்கள் 2 பேர்ட்ட அம்மாவும் இருக்கிறோம். என்ன இருக்கிறாவா வனிதாவின் அம்மா? அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. சரி, அதான் கேட்டேன், இருக்கிறார்கள். இப்ப பத்மலோஜினியும் அம்மா இருக்கிறார். பாப்போம் பத்மலோஜினி. முதல் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அம்மா எல்லோருக்குமே இப்ப அம்மான்னு
இப்ப உங்களோட கேள்வியை திருப்பி சொல்லுங்க டீச்சர். அம்மா என்றவுடன் உங்களுக்கு என்ன வருது? என்ன நினைக்கிறீங்க? அம்மா என்ற உடனே எப்படி உங்களோட ரியாக்ஷன் இருக்குது? இல்ல அம்மா என்றாலே என்ன பொறுத்த மட்டும் அம்மா என்றாலே முதல் அவட பாசம் என்னத்தை வாங்கினாலும் எங்களுக்கு அத ஒரு தந்துட்டு இப்ப என்னன்னா மூத்த பிள்ளையா இருக்கிறபடியால என்ன வாங்கினாலும் அது உடனே எனக்கு ஒரு ஷேரிங். அப்படி தர முடியாட்டி கூட அந்த பொருளை எடுத்து வச்சு இன்னொருத்தர் மூலம் அட்லீஸ்ட் ஒரு பார்சல்லையாவது அந்த அந்த பொருளை எங்களுக்கு அனுப்பி வைக்கணும் என்ற அந்த அவருடைய எண்ணம். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளை இப்ப நாங்க எவ்வளவு படிச்சாலும் அதுக்கு தடை இல்லாமல் இல்ல படியுங்கோ, இல்ல பரவாயில்ல செய்யலாம் எங்களை ஊக்குவிக்கிறது. ஒரு நாளும் அத இந்த இழிவாயோ அல்லது இது ஏன் படிக்கணும், இது ஏன் செய்யணும் என்ற அந்த கேள்வியோ இல்லாத ஒருவர் தான் என்னுடைய அம்மா. அதனால எனக்கு எப்பவும் அம்மாண்டாலே அன்பு, பாசம், கருணை அது எல்லாத்தையும் மீறி எங்களுடைய வளர்ச்சியிலையும் தடை இல்லாத ஒரு பெண்ணாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது அம்மாதான், என்னுடைய அம்மாதான். மிக அருமையாக அற்புதமாக சொன்னீர்கள். அம்மா என்றால் அன்பு, பாசம், கருணை, நேசம் அத்தனைன்ற ஒரு பிணைப்பாகத்தான் அம்மா இருப்பா என்று சொல்லுவோம். அதாவது அம்மாவை இழிவாக பார்க்கிற தன்மை எவருக்குமே இருக்காது. காரணம் அம்மா ஒரு கடவுள் போலதானே. அவாவோட வயிற்றுல இருந்து நாங்கள் உதித்திருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெருமையாக பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை விட எந்த விடயத்துக்கு தடை இல்லாமல் சொல்லுவார் என்ற ஒரு விடயத்தை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். மிக முக்கியமான ஒரு இந்த காலகட்டத்திலும் தேவையான ஒன்று. ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எல்லாவற்றிற்கும் தடையாக இருந்தால் அந்த பிள்ளையால முயற்சியை கூட திரும்பி பார்க்க முடியாது, முயற்சியே செய்ய இயலாது. ஆகவே தடைகளை நீக்கி விடைகளை தரக்கூடிய ஒரு நிலைக்கு இருப்பவள் அம்மா. எடுத்து கொடுப்பா. அந்த நிலையிலேயே உண்மையிலேயே அம்மாவை நாங்கள் போற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. எப்படி நாங்கள் பார்க்கிறோம்டா அம்மா ஒரு கருணை உள்ளவராக இருக்கின்றார், அதை விட பாசம் உள்ளவராக இருக்கின்றார். இரக்கம், நேர்மை அத்தனையிலுமே அம்மா ஒரு சித்திரம். அவரை பார்த்துத்தான் நாங்கள் அத்தனையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரி, இப்பொழுது நீங்கள் அம்மாவாகி விட்டீங்கள். அதாவது அம்மாவை நினைக்க எங்களுக்கு எப்படி அம்மா, இப்பொழுது நீங்கள் அம்மாவாக இருந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்த விடயம் எப்படி அம்மா உங்களுக்கு செய்த விடயத்தை அப்படியே பிரதிபலித்து நீங்கள் செய்தீர்களா, இல்லது நீங்கள் அம்மாவாக இருக்கும் போது என்ன விடயத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள்? என்ன பொறுத்த மட்டும் இப்ப எங்களுடைய அம்மாவோட இருக்க பயம் இருக்கும். இப்ப ஏதாவது ஒன்றுக்கு பயம் என்று சொன்னா எனக்காக சொல்லினா என்ன அப்படி என்ன பயம், அதுக்கு என்ன சரி வாங்க நானும் சேர்ந்து வாரேன்ட்டு அம்மா வருவா இப்ப என்னுடைய காலத்துல. ஆனா நான் இப்ப பவித்ரா மகளை இது பண்ணிக்குள்ள பயம் என்றாலும் இல்ல நான் வர மாட்டேன், நீங்களே போங்க, உங்களோட வேலையை நீங்களே செய்யுங்க. அது என்ன பயம், அது என்ன நிக்குது, ஓகே எனக்கு ஸ்பைடருக்கு பயம் வேண்டா, அது ஸ்பைடரோ ஒருக்கா பக்கத்துல போய் நின்று பார்த்தா அந்த பயம் போயிடும். அதை விட்டுட்டு இல்ல எனக்கு பயம் நீங்கள் வாங்கோன்னு சொல்லி அப்ப இருட்ட பார்த்தா பயம், அப்ப லைட்ட போடுங்க, இருட்டுக்கு பயம்டா லைட்ட போடுங்க. அந்த அதுகளை நாங்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேன். இப்ப துணிவா இருக்கணும். அதாவது நாங்கள் கூட இப்ப எங்களுடைய அம்மாவின் காலத்துல இப்ப சொல்லுவாங்க என்னன்னு சொல்றது, இது கூட சில விதிமுறைகள் இருந்தது. ஆனா இப்ப எங்கிற பிள்ளைகள் எல்லாமே சோசலிசமா இருக்கணும், எல்லாரோடையும் கலப்பினம், எல்லா மதம் அது எதுவுமே இருக்காது. அதுகள் கொஞ்சம் எங்களுடைய அம்மாக்கும் எனக்குமே மாறுபாடு மாதிரி. இப்ப நான் என்னுடைய பிள்ளைகள் அதுல இருந்து ஒரு லிபர்ட்டி என்னன்னு சொல்ற ஒரு இண்டிபெண்டனா 100% இண்டிபெண்டனா வளர்க்கணும்ன்றது என்னுடைய கருத்து. இப்ப அந்த ஆண் பெண் விதிகள் இல்லாமல் 100% படிப்பு தாங்களே இப்ப அதே நேரம் அவாவே அவட வேலை செய்யறதை கற்றுக் கொடுக்குறேன். உங்களோட வேலையை நீங்களே செய்யுங்க, நீங்களே வெளியேறுங்க, நீங்களே சாப்பிடுங்க, நீங்களே செய்யுங்க, அது என்ன நான் வேணும். அப்ப அதுகள்லயும் நாங்க இப்ப எங்களுடைய அம்மாவே அப்படி இல்லை, ஓகேயா சரி நான் சாப்பாடை தீத்தி விடுறேன், தீத்தி விடுவீனா, சாப்பாடு போட்டு கொண்டு வந்து தருவீனா, அந்த அப்படியெல்லாம் பழைய முறைகள் இருக்குத்தானே. அதுகள்ல இருந்து நான் இதை மாற்றி என்னுடைய பணியில வளர்க்கிறேன். ஓகே, நல்லது. அதாவது எங்கட வாழ்க்கையில நாங்க தாயக சூழல்ல பார்த்தோம்னா தங்கி இருந்த வாழ்க்கை, அதாவது அண்ணன் தம்பி அண்ணனாக இருப்பினும் தங்கச்சிய கரகட்ட வேணும் ஒரு தங்கி இருந்த வாழ்க்கையை எங்களுக்கு கற்று தந்தவே.
ஆனா இங்கு நாங்கள் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய நிலையில நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அப்ப அந்த வகையில நீங்கள் அதாவது இண்டிபெண்டா அல்லது ஒரு சோசலா அந்த குழந்தைகள் வாழ வேணும், அந்த பயன் நீங்கி வாழ வேணும் என்பதை நீங்கள் அறிமுகப்படுத்தி அந்த அதாவது உங்களோட வளர்ப்பு முறையில நீங்க செய்திருக்கிறீர்களாம். அது சிறப்பு தான். வாழ்த்துக்கள். ஓகே வனிதா, நீங்க என்ன உங்களோட அம்மா வளர்த்த வளர்ப்பை விட நீங்க சற்று வித்தியாசமா வளர்த்திருப்பீங்கள் என்ற காலங்கள் வித்தியாசம். அதுல என்ன விடயத்தை நீங்க எடுத்திருப்பீங்க? கேக்குதோ? இப்போ என்னோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு மதுரைக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ். அங்க எல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது, ஒரு ஃப்ரீடம் இருக்காது. ஆஹ் தனியா விடுறதோ, வெளியில எங்கேயாவது படிக்கிறதுக்கு போறதுக்கோ ஒரு ஒரு டைம் வச்சா நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா பெண் குழந்தைகளை வந்து படிக்க அனுப்புறதோ, தனியா அனுப்புறதோ, இப்போ ஆண் நண்பர்கள் அந்த மாதிரி பெண் நண்பர்களுக்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இவங்கள்ட்ட தான் பேசணும், இவங்கள்ட்ட பேசக்கூடாது, ஒரு ஜாதி வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடு. மேடம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்து எனக்கு இருந்திருக்கு. பட் அத மாதிரி இல்லாம இப்ப எல்லாமே வந்து நல்லபடியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நண்பர்களோட பழகுறது, எங்கேயாவது அனுப்புறது, அந்த மாதிரி நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ் அந்த ஒரு வேறுபாடு காட்டாம ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து. 2வது பெரியவங்களை வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆஹ் யாராவது வந்தாங்கன்னா எழுந்து சொல்லணும், எழுந்து நின்னு வணக்கம் சொல்லணும், ஏதாவது வேணும்ன்றத அவங்களுக்கு தரணும் அப்படின்ற அந்த ஒரு விருந்தோம்பல் பண்பாடை வந்து நான் பசங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் இருக்கணும் இல்லையோ, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு. ஒரு அம்மாவா வந்து பசங்க வந்து கோவப்படக்கூடாது, சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன் பசங்களுக்கு. பொறுமையா அவங்களும் கேட்பாங்க. இப்ப எங்கள மாதிரி இல்லாம என்னை நான் வளர்ந்ததுக்கும் இப்ப நான் பசங்களை வளர்க்கறதுக்கும், அப்ப வந்து நாங்க ஒரு 4-5 பேர் இருப்போம். ஷேர் பண்ணி தான் வந்து குடுப்பாங்க. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப அப்படி கிடையாது. அவங்க என்ன கேக்குறாங்களோ உடனே கிடைச்சிருது. சோ அது வந்து கஷ்டம் என்ன, எப்படி கிடைச்சது, எவ்வளவு கஷ்டத்துல அது கிடைக்குது அந்த பொருள். சோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, வேல்யூ இருக்கு. அப்படி சொல்லி கொடுப்பேன் நானு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாதான் ஒரு பொருள் கிடைக்கும். அதோட வலிமையை வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் கத்துக் கொடுக்குறேன் பசங்களுக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, மிக அருமையாக. இப்போ நாங்கள் என்னதான் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டாலும், மற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டாலும், நாங்க கட்டாயமாக அந்த மரியாதை செய்கிற பண்பை நாங்கள் வளர்க்க வேணும். அது அன்றைய காலத்திலும் இருந்ததுதான். அதை விட இன்றைய நவீன காலத்தில போதிய அளவு சுதந்திரம் இருக்கும்போது குழந்தைகள் அவற்றை மேற்கொள்ளாயினும் அதை நாங்கள் காட்டிக் கொடுக்க வேணும் என்பதை நீங்க அழகாக சொன்னீர்கள். ஒரு பிள்ளைக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்க வேண்டும் என்றால் பிள்ளை மரியாதை முதலில் கொடுக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் முதலில் அதை காட்டிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அடுத்தது 2வது விருந்தோம்பல். எங்கட தமிழருடைய பண்பாட்டில மிக முக்கியமானது. மரியாதையும் இருக்கு, விருந்தோம்பல் என்பது முக்கியமானது. அதையும் நீங்கள் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்தது எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. அதாவது ஃப்ரீடம் என்ற ஒன்றில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த இயந்திரமயமான ஒரு சூழல், அதாவது எல்லாம் கிடைக்கும் என்ற அறிவியல் சூழல். இதில குழந்தைகளுக்கு கஷ்டம் என்பது தெரியாமல் இருக்குது. காரணம், இன்று ஒரு கைத்தொலைபேசியை வாங்கித்தாங்க அம்மா, எனக்கு படிக்க வேணும் என்றோன்னா உடனே வாங்கி கொடுக்கிறோம். ஒரு கலர் பாக்ஸை கேட்டா உடனே வாங்கி கொடுக்கிறோம். அப்ப எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதனால் கடினம் என்ற ஒன்றை குழந்தை கற்றுக்கொள்ளாமல் போகிறது. அதற்கு நீங்கள் சொன்னீங்கள், அதாவது கடினம் தெரியாம நாங்க வளர்க்கக்கூடாது. இன்று ஒரு பொருளை கேட்டால் உடனடியாக நாங்க வாங்கி கொடுக்க கூடாது. அதின் அருமை பெருமைய குழந்தையோட இருந்து நாங்கள் கற்று தெளிந்து அவருக்கு வாங்கி கொடுக்கதான். அப்ப அவருக்கு அந்த கடினம் தெரியாது. இல்லாவிட்டால் இதை நீயே வாங்கி கொள்ள வேணும் என்ற ஒரு குறிப்பிட்ட வயசுல சொன்னால் உன்னுடைய காசிலேயே நீ வாங்கி கொள்ள வேணும் என்ற இதை நாங்கள் அவர்களுக்கு அந்த அதாவது நீங்கள் உங்களோட தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு பண்பையும் நாங்கள் இதோட சேர்த்து வளர்க்கலாம். ஆகவே நீங்க சொன்ன அந்த விடயம் உண்மையான விடயம். என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி கற்றுக் கொடுக்கிறேன் என்று கேட்டால், நான் உண்மையிலேயே அம்மா இல்லாமல் வளர்ந்தபடியா எனக்கு அம்மா எப்படி வளர்த்தார் என்பது தெரியாது. ஆனா அப்பா சாதாரண அண்ணாக்களோட வளர்த்தபடியால் எனக்கு அது பெருசாகவே அப்பா எல்லாத்தையும் சொல்லி தந்த வேண்டி இல்லை. ஆனால் அந்த தாக்கம் சில இடங்களில இருந்தது. அப்பா சில சில விடயங்களை தானே சொல்லுவார். ஆனா அம்மா எங்களோட இருக்க வேணும் இல்லையே. அப்ப நான் என்ற பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா, நான் எப்படி தன்னம்பிக்கையோட வாழ்ந்த நின்ற கடின போக்கு, அதாவது எங்கள
இதுல இவ்வளவோ தடைகள் இருந்தது. நாங்க தனியா அம்மா அப்பா இல்லாம வாழைக்க மற்றவர்களோட கதைக்க கூடாது, நீங்க தனியா இருக்கணும், பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் அண்ணாக்கள் போடுவார்கள். அப்ப நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு அந்த ஆக கூடுதலான கட்டுப்பாடுகளை போட்ட காலத்தை நினைச்சு பார்க்கிறோம். ஒரு கேள்வியை பெரியவரிடம் கேட்டால் உடனே பேசுவார்கள். கேட்கக்கூடாது, நீங்கள் அப்படி, நீங்க இளம் இளம் பிள்ளை, நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொன்னவர்கள். என்னுடைய குஞ்சி அம்மாவுக்கு குழந்தை பிறக்கைக்கு நான் அப்ப எனக்கு பிறகு ஒரு 7 வயதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கைக்கு எனக்கு ஆசையா இருந்தது. எங்கட குஞ்சி அம்மா தானே பக்கத்து வீடாண்டு, எப்படி பிள்ளை அவாக்கு பிறக்க போகுதுன்னு பாட்டியை கேட்டோன்னா பாட்டி எனக்கு தடியாலேயே அடிச்சவா. அப்ப நாங்க எங்கட காலங்களில் எப்படி பார்க்கணும்னா, ஒரு குழந்தை ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு சரியான விடையை சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா அந்த குழந்தையை நாங்கள் அறிவான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். அதை விட தன்னம்பிக்கை, துணிவு, எந்த இடத்திலும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றதும். 2வது நீங்க சொன்ன மாதிரி நானும் கஷ்டத்தை சின்ன நிலையிருந்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஒரு விடயத்தை செய்யறேன்றாலும் இது கடினமா இருக்குது, அந்த கடினத்தையும் மீறி நீங்கள் போக வேண்டியதுண்டா உங்களோட முயற்சியை கூட்ட வேணும் என்ற விடயங்களை எல்லாம் ஒரு தாயா இருந்து நான் கற்றுக் கொடுத்ததை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். நான் இவ்வளவும் எனக்கு இருந்தபடியா இன்று பிள்ளைகள் தனியா துணிவோட வெளிநாடுகளுக்கு போறார்கள், தங்களோட விடயங்களை ஆற்றுகிறார்கள். அது உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அது பாசிட்டிவான விடயத்தை நாங்கள் இந்த காலங்களில கொடுக்கலாம். சரி, இப்பொழுது இந்த வளர்ப்பு முறைகளில பல திண்டாட்டங்கள் இருக்கின்றன. வன்முறை குழந்தைகள் உருவாகிறார்கள், அல்லது மற்றவரை கேலி செய்து அந்த பிள்ளைகளை வார்த்தைகளாலேயோ அல்லது அடிதடிகளாலேயோ என்னவோ எங்களோட குழந்தைகள் சில பிள்ளைகளை காயப்படுத்துவதையும் பார்க்கிறோம். அது எப்படி என்று பார்த்தோம்னா இன்றைக்கு அது அதிகரிக்குது. அது ஏன் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த வன்முறை அதிகரிப்போட வன்முறைகள் சில பிள்ளைகளிடம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? சரி பத்மலோஜினி சொல்லுங்க. அதுக்கு நிச்சயமா ஒரு வீட்டுல இப்ப என்னன்னு சொல்ற முந்தி சொல்லுவாங்க, அம்மா உங்களுடைய அம்மா இப்படி என்ன கேட்பாங்களோ, ஒரு பிள்ளைக்குள்ள அப்படி செய்தா உடனே அந்த ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி உன்னுடைய அம்மா அப்படித்தானோ என்ற ஒரு கேள்வி வரும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேள்வி இல்லாம போச்சுது. அம்மாவை கூட சொல்லிடா அதுக்கு காரணம் வந்து இப்ப வந்து என்ன வந்ததுன்னா எல்லாருமே தங்களுக்கு பிடிக்கலன்னா விவாகரத்துல போயினோம். விவாகரத்துக்களும் மறு திருமணங்களும் கூடிக்கொண்டு போறதால இந்த சொல்லொண்டி இல்லாம போயிட்டு உன்னுடைய அம்மா அப்படி உன்னுடைய அம்மா அந்த இது இல்லாம போயிட்டு. ஆனா இந்த இப்படி அம்மாக்கள் மாறுபடுறதாலையும் இப்ப பிரச்சனைகள் இப்படி வர்றதாலையும் இந்த பிள்ளைகளின் அந்த வளர்ப்பு முறை, அந்த பிள்ளை பாக்குறது வந்து வித்தியாசமான ஒரு சூழல்ல அந்த பிள்ளை வாழுது. அப்ப அந்த சூழல் எப்படி வாழுதுன்னா, இப்ப அம்மா ஒரு மறு திருமணம் செய்தவர், அவர் எப்படியோ அந்த பிள்ளைய தன் பிள்ளையாக பார்க்க மாட்டேன். இங்க பாத்தீங்கன்னா கூடப்பட்ட இப்ப அந்த குளப்படி செய்யற பிள்ளையா இருக்கட்டும், இந்த ரவுடிசம் பண்றாக்கள் மாதிரிதான் கிட்டத்தட்ட அவியலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அப்பா அவியலை பார்த்து அந்த பிள்ளை பழகுது. மற்றது அந்த இப்ப ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த பிள்ளை போற குடும்பங்கள் சூழலாலையும் இந்த பிள்ளை வந்து மாறுபடுகிறது. இது இந்த குலப்படித்தன்மைகள் கூடுது. அப்ப இதுதான் ஒரு பெரிய காரணமா நான் நினைக்கிறேன். மற்றது பள்ளிக்கூடங்கள்ல நிறைய சுதந்திரம், கட்டுப்பாடற்ற சுதந்திரம், அதை ஒரே தன்னுடைய இண்டிபெண்டனா தாங்கள் வாழ்றது, சரியான சுதந்திரம். மற்றது எல்லாத்துக்கும் சட்டங்களும் வந்து நிறைய ஓட்டைகள் மாதிரி, சட்டத்துல நிறைய இடம். இப்ப இத்தனை வயசுக்கு பிறகுதான் இதை செய்யலாம், இத்தனை வயசுக்கு பிறகு இந்த பிள்ளைய கண்டிக்கலாம் என்ற ஒரு கட்டாயமும் இங்க இருக்குது. குழந்தை பிள்ளையிலேயே அதுகள் பார்த்தா டக்குன்னு பென்சிலால குத்தி போடுதுகள் கையில. சின்ன பிரைமரி ஸ்கூல்களை நடக்கிற சொல்றேன், ரூலர் வச்சிருந்தா ரூலர்லயே அடிச்சு போட்டுங்க. எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் ஒரு 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 உபாயமான ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல தான் போகுது. அப்ப அந்த கோபம் எங்க இருந்து வருதுன்னா இந்த அம்மா அப்பாட இந்த வேற்றுமைகள், அவைகளுக்குள்ள உள்ள தனிப்பட்ட பிரச்சனைகளால இந்த பிள்ளையோட மனநிலைகள் பாதிக்கப்பட்டுதான் அதிகமான பிள்ளைகள் ஒரு என்னன்னு சொல்ற குளப்படிகளும் செய்து கொண்டு இந்த அரசாங்க பாடசாலை என்னன்னு சொல்றாரு, இந்த சீர்திருத்த பாடசாலைகள்ல போய் படிக்கிற பிள்ளைகள், அதுகள் எல்லாம் அந்த வரலாறுகள் எடுத்து பார்த்தா இப்படியான ஆட்கள்லாம் இருக்கணும். கட்டாயம். ஆமா, உண்மையிலேயே நீங்க சொன்ன அந்த ஒரு தாயானவள் கருவில இருக்கும் போதே குழந்தை ஒன்று எனக்கு உற்பத்தி ஆகுது என்று நினைச்சு கொண்டே அங்கேயே பொறுமை, சகிப்புத்தன்மை,
நல்ல விடயங்களை எண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பிறக்கிற குழந்தையும் அந்த நல்ல எண்ணங்களோட பிறக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இப்ப எப்படி பிள்ளைகள் எல்லாம் உருவாகினவன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் யூடியூப்ல வளகாப்பு போடுறதுல இருந்து அதாவது அந்த இது காட்டுறதுல இருந்து பிரெக்னன்சியா நான் இருக்கிறேன்னு காட்டுறதுல இருந்து பிள்ளை பிறக்கிற மட்டும் ஒரு வியாபாரமா போகுது. இப்ப யூடியூப்ல அதை ஒருத்தர் தங்கட ஒரு யூடியூப் சேனலுக்கு செய்து காட்டி அந்த பிள்ளைய ஒரு அதுக்கு மனநிலை எப்படி இருக்கு, தாய் இதைத்தான் மனசுல வச்சிருப்பான். நாளைக்கு இந்த மாதத்தை காட்டணும், இந்த மாதம் இப்படி இருக்கிறேன்னு காட்டணும், இதை சாப்பாடை அப்படி சொல்ல அந்த பிள்ளையோட மனசுல இப்ப நாங்கள் இருக்கலாம் அப்படி இல்லை. இப்ப எங்களுடைய அம்மா என்ன கருவுல எங்களுடைய அம்மா என்ன செய்வா, தேவாரம் பாடுவா, நல்ல சிலப்பதிகாரம், ராமாயணம், மகாபாரதம் அப்படியான கதைகள், கோயில்ல நடக்கிற பிரசங்கங்கள், கோயில் பாட்டுகள் அப்படிதான் கேட்டு நாங்கள் எல்லாம் வயிற்றுக்குள்ளேயே வளர்ந்தோம். வெளியில அப்படியான ஒரு சூழல்ல தான் வளர்ந்தோம். இப்ப நான் என்னுடைய பிள்ளைய இது பண்ணிக்க கிட்டத்தட்ட அப்படித்தானே நிறைய புக்ஸ் வாசிப்பேன், நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன், நிறைய கதைகள் அப்படி கேட்பேன். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அவ என்ன செய்யணும், யூடியூப் சேனலுக்காகவே ஒரு பிள்ளை பெத்தெடுக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அதே போலயே அந்த குழந்தையும் அந்த அப்படி ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள வர போகுதோன்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன கட்டாயம் அந்த பிள்ளை ஒரு ரோபோட்டிக் மாதிரி தானே அதனுடைய மனநிலைகள் எல்லாம் மாற போகுது. ஒரு கால்குலேஷன் தானே அது. கணக்குன்னு சொன்னா உடனே எல்லாரும் நம்பர், இட்ஸ் நாட் த நம்பர், ஒரு கிராபிக் மாதிரி தானே அது. அதான் நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளோட மனநிலை மாறுறதுக்கு இது ஒரு பெரிய காரணம். நிச்சயம் இன்றைய வாழ்க்கை முறை குழந்தைகளை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைக்கு உருவாகிறது என்பது உண்மைதான். வனிதா, உங்களை கேட்கிறேன். இன்று அதாவது நீங்க தாயக சூழலை எடுத்துக்கொண்டால் அங்க வன்முறைகள் அதிகமாகவே இருக்கிறது. தாயையே மகன் கொள்ளுற அளவுக்கு இன்றைய சூழல் அமைந்திருக்கிறேன்டா, அது என்ன காரணம்? அந்த பெற்றோர்களின் வளர்ப்பில ஏற்படுற மாற்றமா இல்லது நட்புகள் தாக்கமா? இப்போ மேடம் சொன்னாங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் ரொம்ப கரெக்ட். அவங்களுடைய வளர்ற அந்த இடம், அந்த சூழல் நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனாலயும் சில சத்தம் சரியில்லாம இருக்கிறது இந்த மாதிரி வன்முறைகளுக்கு இடம் கொடுக்குது. பார்த்து பழகிடுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மேட்ரு இல்ல, இது சாதாரணம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மனதுல பதிஞ்சிருது, அவங்களுடைய இதுல பதிஞ்சிருது. இது ரெண்டாவது, அதிகமா மூவில அப்படிதான் காட்டுறாங்க, டிவி ஆகட்டும். இன்னைக்கு வளர்ற கலாச்சாரம் வீட்டுல நம்ம எல்லாருமே முதல்ல பெற்றோர்கள் நான் ரொம்ப இதுவா சொல்றது, வீட்டுல அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்காம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வன்முறையான நிகழ்ச்சிகளை தான் பாக்குறாங்க. ரெண்டாவது டிராமா, அந்த நாடகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டியது இல்ல, அந்த நாடகம் எல்லாம் எப்படி கொண்டு போறாங்க என்ன, ஏன்னா அரைச்சமாவியே தான் அரைக்கிறாங்க, திரும்ப அவங்களுக்கு வேற வழியே மக்களை பார்க்க வைக்கணும்ன்றதுக்காக திரும்ப நல்ல செயல்களை காட்டுறது இல்ல, வன்முறையாதான் நிறைய நாடகங்கள் பாத்தீங்கன்னா. குடும்ப வன்முறை, ஃபேமிலியில ஒரு மாதிரி அம்மா பிரிஞ்சிடறாங்க, அப்பா பிரிஞ்சிடறாங்க, 2 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, 4-5 குழந்தைங்க இருக்கு, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான். வேற அதுல ஒண்ணுமே கிடையாது. நல்ல ஒரு இந்த மாதிரி வளர்ந்தாங்க, ஒரு பிரேவா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சிகள் ரொம்ப குறைவா இருக்கு இன்னைக்கு. அது ஒரு மிகப்பெரிய காரணம். அடுத்து இன்னைக்கு என்ன இதனால அவளுக்கு சாதாரணமா ஒரு மொபைல் கிடைச்சிருது, எது வேணாலும் பாத்துக்கலாம், அந்த ஒரு சுதந்திரத்தை அவங்க மாத்தி பண்றாங்க. அத ஒரு என்ன சொல்றது, அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க அவங்க சுதந்திரத்தை. ஓகே, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அந்த டிக்டாக் அது இதுன்னு இப்ப சர்வசாதாரணம் இப்படின்றதுக்குள்ள நம்மளுடைய இது எல்லா இடத்துலயும் பரவிடுது. சோ ஒரு இடத்துல இப்ப இந்த கிட்டடியில ஒரு இந்த மதர்ஸ் டேக்கு ஒரு ரீல் விட்டு இருந்தவங்க ஒரு அமெரிக்காவில இருந்து. அந்த ரீல் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை அது டக்குன்னு இடமறைச்சதுக்கு சாரி, என்னன்னா அந்த பிள்ளை கேம் விளையாடி கொண்டு இருக்குது. அந்த பையன் தாய்க்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. பட் இத ஒரு ரீலா செய்து விடுறாங்க. ஹார்ட் அட்டாக் அவ அந்த படியன் அடிக்கிறா எல்லாம் செய்யறா, அந்த படியனும் இன்ட்ரெஸ்டா கேம்லயே இருக்கிறான். ஆனா இவ்வளவுக்கும் பக்கத்துல இருக்கணும், பக்கத்துல தாய் அவன் பார்க்கவே இல்லை, போனே நோன்றான், போனே அந்த கேம், அவன் காலால உதைகிறான், தாய உதைகிறான். அது கடைசியா அவன் செத்து போயிடுவா. அப்ப கேக்குறா, why can't do it that மதர்ஸ் டே, ஏன் இந்த மதர்ஸ் டே கொண்டாடுறீங்க, மதர்ஸ் டே வேண்டாம். இப்படி சமூகத்துல எங்களுக்கு என்னத்துக்கு மதர்ஸ் டே என்றதான் அந்த
ஒரு அந்த விழிப்புணர்வுக்காக அந்த அதான், வீடியோ விட்டது. ஆமா. ஆமா அதான். இன்றைக்கு அதே இன்றைக்கு மாதிரி பக்கத்துல அப்படித்தான் இருக்கிற இருக்கிறார்கள். அம்மாவை பக்கத்துல இது என்ன அந்த பக்கத்துல அம்மா இருந்து கஷ்டப்படுறா, நீ அத இப்படி ஒருக்கா கண்ணை முழிச்சு பாக்குறா இல்ல. ம் அப்ப அப்படிப்பட்ட உன்னத நான் என்ன புக்கே வாங்குவான், நீ ஏன் எனக்கு மதர்ஸ் டே சொல்றன்ற மாதிரி தான் அதை கொண்டு போறாங்க. அந்த இங்க உண்மையா நடந்த சம்பவம். ஒரு தமிழ் தாய்க்கு அந்த அவாக்கு ஒரு பெரலைஸும் இருந்தது. அதே நேரம் அவாக்கு டயபெட்டிஸ் இப்படியான வருத்தங்கள் இருந்தது. அவாக்கு அந்த மருந்தை 3 நேரம் கொடுக்க சொல்லி அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு அதுக்கான நர்ஸ் வந்து சொல்லிட்டு போனவா. ஆனா இந்த பிள்ளை தாய்க்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த மருந்தை கொடுக்கல. அப்ப 2வது மருந்து கொடுக்க முதல் அவாக்கு நெஞ்சுக்குள்ள ஏதோ செய்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் இந்த வீடியோ கேமுக்குள்ள போட்டான். அந்த நேரத்துல வீடியோ கேமுக்கு விட அப்ப தாய் சொல்றா, என்னுடைய நேரமாச்சு, என்னுடைய மருந்து தெரியலன்னு. ஓ அம்மா வாரம், நம்ம வரோம், ஒரு விளையாட்டம்மா, ஒரு ஹாவனவர் டக்குன்னு விளையாடிட்டு வாரம்னு சொல்லி கடைசியா அந்த பையன் 1/2 மணி இல்ல 40 நிமிஷத்துக்கு பிறகு போக தாய் இறந்துட்டா ஹார்ட் அட்டாக். அப்ப இப்படி பாக்க முக்கியத்துவம் தெரியாம போகிறது. நாங்கள் இந்த இறுதி பகுதிக்கு வருவோம். எல்லோரும் போக வேண்டிய நேரம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே வன்முறை என்றது எங்களுக்கு கூடாதுதான். அந்த வன்முறை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. வனிதா, நீங்கள் ஏதாவது விடுபட்டால் சொல்லுங்கள், நாங்கள் அதோட அதே நேரம் நிறைய விவாகரத்துக்கள் இந்த பெரியாக்கள் தங்களை என்னென்று சொல்றது, ஒரு நாங்கள் முற்போக்கா போறோம் என்று சொல்லி விவாகரத்துக்கள் கூடுறதாலதான் இந்த பிரச்சனைகள் வருது. இப்ப ஒரு அம்மா தன் பிள்ளைய ஃபுல் டைம் பார்க்க முடியாம இருக்குது. ஏன்னா இன்னொரு மாதிரி பண்ணிக்கல, அதுக்கு பிறக்கிற பிள்ளையும் அவ பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப அந்த பிள்ளையே வேறுபாடுகள் நிறைய வருது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய காரணம். முன்னாடி ஒரு காலகட்டத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க. தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழல் இருந்தது. பட் இந்த தடவை அந்த மாதிரி கூட்டு குடும்பம் எதுவுமே கிடையாது. 2 பேரும் பேரண்ட்ஸ் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய நேரம் வந்து யாருமே ஒரு அரவணைப்பு இல்லாத ஒரு சூழல் தான் நிலவுது. இன்னைக்குரிய சூழல் பாத்தீங்கன்னா அரவணைப்பு இல்ல, பெற்றோர் வேலைக்கு போயிடுறாங்க, இவங்க தனிமையில இருக்காங்க, என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு சுதந்திரம் இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் டெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப முன்னேறிடுச்சு. இப்படின்றதுக்குள்ள எல்லாமே மொபைல்ல வந்துருது. சோ இது எல்லாமே ஒரு காரணமா தான் இருக்கு. நம்ம சொசைட்டியும் அதுல ஒரு அங்கமா இருக்கு. என்னன்னு கேட்டா பிள்ளைங்களுடைய அதிகமான நேரம் எடுத்துக்கிற ஒரு தனிமை. அத வந்து அந்த குழந்தைங்க வந்து மாத்தி யூஸ் பண்றாங்க. வன்முறைகளுக்கும் காரணமா இருக்கு, அவங்க தனிச்சு போறதுக்கும் காரணமா இருக்கு. பெற்றோர்களும் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு ஒட்டுதல் உணர்வு இல்ல, நேரம் இல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய நேரம் ஒதுக்குறது கிடையாது. நிறைய பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத, இவங்க ஒரு தீவுல இருக்காங்க, இவங்க ஒரு தீவுல இருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ள குழந்தை இருந்தது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னா, அக்கா ஒரு போன் வச்சிருக்காங்க, அம்மா ஒரு போன் வச்சிருக்காங்க, அப்பா ஒரு போன் வச்சிருக்காங்க. உங்களோட சவுண்ட் வனிதா தனித்தனியா இருக்கு. நிச்சயம் அதுவும் ஒரு காரணம் ஆயிடுது. ஆமா, மிக முக்கியமான காரணம். நீங்க சொன்ன காரணம் மிக மிக முக்கியமான காரணம். ஏனென்றா இன்றைக்கு குழந்தைகள் தனியே இருந்து என்ன செய்வதென்று தெரியாமத்தான் இந்த கைத்தொலைபேசி இவற்றை நாடுகின்றன. அந்த நாடினாலும் பரவாயில்லை, அவர்கள் கேம்ஸ் போன்ற விடயங்களுக்கு ஊடாக செல்லும் போதுதான் அங்கு அந்த சூட் பண்றது, எத்தனையோ விதமான வன்முறை விளையாட்டுகள் இவர்களை கவர்வதனால இவர்கள் அது நிஜ வாழ்க்கை என்று நம்பிக்கொள்ளுகிறார்கள். அதுவும் ஒன்றுதான். இப்படி அருமையான விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த விடயங்களை பார்க்கும்போது உண்மையா இந்த குழந்தைகளோட சின்ன வயதுல ஒரு 5 வயது மட்டுமென்றாலும் தாய் இருந்து அந்த பிள்ளைக்கு அன்பாக அரவணைப்பு, ஆளுமை, அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டிய நல்ல கதைகள், பழக்க வழக்கங்கள் இவற்றை நாங்கள் தவறிப்பட்டு போச்சு. இப்போ ஒரு விடப்பட்ட ஒரு 10 வருஷங்கள் அது ஒரு கேப்பா போச்சு. அவற்றையெல்லாம் நாங்கள் அதையெல்லாம் நாங்கள் அந்த விடயங்களை எல்லாம் இனி கொண்டு வர வேணும். கதை சொல்றது, அந்த பிள்ளையோட கூடுதலான நேரம் இருந்து நாங்க வளர்த்தோம்டா அதுகள் ஒரு 10 வயதை தாண்டினோன்னு அவர்களுக்கு சீர்தூக்கி பார்க்கிற எண்ணம் வர, அந்த தனிமையை கூட இனிமையாக எப்படி கொண்டாடலாம், எப்படி நாங்கள் படிக்க வேணும், வாசிக்க வேணும், நல்ல விடயங்களை செய்ய வேணும் என்று அல்ல இறைவணக்கம் போன்றவற்றை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அந்த பிள்ளையும் உண்மையிலேயே நல்ல குழந்தைகளாக வரும். பெற்றோரின் முதல் அத்திவாரம் எங்கள்ல இருக்குது. 2வது பாடசாலைக்கு போகிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அகச்சூழல் அருமையாக இருக்க வேண்டும்.
இந்த அகச்சூழல்ல தாய் தந்தை உறவுகள் எல்லோருமே சேர்ந்து அந்த குழந்தையை நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்றால் நல்ல செயற்பாடுகளை குழந்தைகளுக்கு காட்ட வேணும். தன்னம்பிக்கை, துணிவு, நேர்மை இவற்றை இந்த கால சூழல்ல காட்டி வளர்க்கணும். குணம் என்றது மிக முக்கியமானது. அந்த நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி காட்டினோம்னா தான் மரியாதை, மற்றவரை பேணக்கூடிய தன்மை அந்த குழந்தைகளுக்கு வளரும். இந்த மதர்ஸ் டே, அதாவது இந்த அந்நியர் தினத்தில நாங்கள் சொல்றது என்றால் எல்லாரும் அன்னியாகத்தான் வாழுங்கள், அன்ன போல் அந்த பிள்ளைகளை அரவணைத்து வாழுங்கள் என்ற ஒரு கட்டாயத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அரவணைப்பு இல்லாமல் தனிமைப்பட்டு போற குழந்தைகளால தான் இன்றைக்கு சூழலே பாதிக்கப்படுகின்ற தன்மை இருக்கின்றது. ஆகவே நீங்க எல்லோரும் நல்ல குழந்தைகளை வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் இது ஒரு சமர்ப்பணமாக இந்த நிகழ்வு அமையட்டும். அதை விட நாங்கள் நல்ல விழிப்புணர்வோட எதிர்கால குழந்தைகளை வளர்ப்போமா என்று சொல்லிக்கொண்டு அப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதாவது சிப்பிகளை உருவாக்குறது சிந்தனையிலும் எங்கட மனித வாழ்க்கை செழுமைப்பட வேண்டும். அதை விட சிறந்த குழந்தைகளாக இந்த நாட்டின் பிரஜைகளாக நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி நல்லவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட பத்மலோஜினி திரு அவர்களுக்கும் வனிதா அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அனைவருக்கும்.